Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 4.4 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 4.5க்கு முன்னாடி இருக்க கான்செப்ட் என்ன அண்ட் அதோட பேசிக்ஸ் அப்புறம் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு 4.5 எக்ஸசைஸ் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். அப்போ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட நமக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன, அதில் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்ப்போம். அண்ட் தென் வில் சால்வ் எக்ஸாம்பிள் பேஸ்ட் ஆன் திஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா இஸ் நத்திங் பட் தீட்டா அண்ட் திஸ் தீட்டா பிலாங்ஸ் டு எங்கே -π/2, π/2. இதெல்லாம் நான் ப்ராப்ளம்ஸ் போடுறப்பே சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு சைன் இன்வெர்ஸ் வெளியில் இருந்ததுன்னா எக்ஸ் தான். இதே நமக்கு சைன் ஆஃப் சைன் தீட்டா அதுவும் நமக்கு இங்கே பாருங்கள் சைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அதுவும் நம்மளுக்கு அதே தீட்டா தான். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் வரும். பட் இது வந்து எங்கே இருக்கும், சைன் இன்வெர்ஸ் உள்ளே இருக்கிறதுனால டொமைனு, அதாவது -1,1. சைன் இன்வெர்ஸ் வெளியில் இருக்கிறதுனால ரேஞ்சு. ஓகே, ஸோ அப்போ இங்கே சைன் இன்வெர்ஸ் வெளியில் இருக்குது. ஸோ தட் திஸ் வேல்யூ பிலாங்ஸ் டு தி ரேஞ்ச் ஆஃப் சைன் இன்வெர்ஸ். இங்கே சைன் இன்வெர்ஸ் உள்ளே இருக்கா, அப்போ தட் வேல்யூ தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு தி domain of sin inverse. அவ்வளோதான். Similarly காசுக்கும் அதே தான். cos inverse of cos of theta is theta and this theta must belongs to the range of cos inverse. Similarly இங்கே பாருங்க this is x and this x belongs to the range domain of cos inverse. ஏன்னா உள்ள cos inverse இருக்கு. Similarly tan inverse. So tan inverse of tan of theta is also theta and this theta belongs to the range of tan inverse -90 to +90 and cosecant inverse of cosecant theta equal to theta and this theta belongs to the range of cosecant inverse. Similarly secant inverse secant theta equal to theta and this belongs to the range of secant inverse and this belongs to the range of cot inverse. Similarly இங்கே வந்து என்னது sin வெளியில் இருக்குது, அதாவது sin inverse cos inverse tan inverse cosecant inverse secant inverse secant cot இதெல்லாம் உள்ளே இருக்குது. ஓகே, ஸோ அவுட் சைடில் வெறும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது, உள்ளே தான் இன்வெர்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே சேம் எக்ஸ் அதே தான் வரும். பட் என்ன, அந்த எக்ஸ் எல்லாம் எங்கே பிலாங்ஸ் டுவாக இருக்கணும், டொமைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ், domain of cos inverse, domain of tan inverse, domain of cosecant inverse, so and the domain of secant inverse, domain of cot inverse. அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம அந்த நார்மல் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சைன் காஸ் அதை நம்ம போவே வேணாம், டொமைன் அண்ட் ரேஞ்சு சைன் இன்வெர்ஸ் காஸ் இன்வெர்ஸ் அந்த இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் மட்டும் இருக்குல்ல, நம்ம டேபிள் பார்த்துட்டு இருக்கோமே அந்த டேபிளோட டொமைன் ரேஞ்சை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட் சைடில் சைன் இன்வெர்ஸ் இருந்தால் ரேஞ்சில் இருக்கணும், இன்சைடில் சைன் இன்வெர்ஸ் இருந்தால் டொமைனில் இருக்கணும். அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதை நிறைய கொஸ்டினில் நம்ம ப்ரீவியஸாகவே யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் நம்ம பண்ணுவோம். ஓகே, தென் தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் இன்வெர்ஸ் ஐடென்டிட்டி. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிளெல்லாம் இது இருக்கும். ஸோ அப்போ காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணலாம், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/xன்னு எழுதலாம். இல்லை டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x இருந்தால் அதை நான் காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அதே மாதிரி சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x ஈக்குவல் டு கொசிக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x ஈக்குவல் டு சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ நம்ம யூஸ்வலி நமக்கு என்ன தெரியும், 1/sin ஈக்குவல் டு கொசிக்கனு. ஓகே, அதே மாதிரி இது கொசிக்கன் நார்மல் ட்ரிக்னாமெட்ரியில். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெர்ஸில் பேசுகிறோம். அப்போ இங்கே இன்வெர்ஸ் போடுறப்ப இங்கே என்ன ஆகும்னா சைன் அப்படியே தான் இருக்கும், எக்ஸுக்கு மட்டும் இன்வெர்ஸ் ஆகிடும் 1/x, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/xன்னு வந்துடும். தட் இஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி. காஸ் இன்வெர்ஸ் வந்து சீக்கனு, டேன் இன்வெர்ஸ் வந்து காட்டு. எப்போ எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கப்போ இன்கேஸ் எஃப் இஸ் நெகட்டிவ் -π ப்ளஸ் காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். பட் நமக்கு இதுதான் மேக்ஸிமம் தேவை. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ரிஃப்ளெக்ஷன் ஐடென்டிட்டி. ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, மிரர் இமேஜ் மாதிரி சொல்லுவோம். இதை நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். எந்தெந்த வேல்யூஸ்க்கெலாம் நமக்கு மைனஸ் இருந்தால் வரும், காசுக்கும் சீக்கனுக்கும் மைனஸ் இருந்தால் π - θன்னு பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான். π - θ பண்ணியிருப்போமா. இங்கே வந்து இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -x ஈக்குவல் டு -sin இன்வெர்ஸ் எக்ஸ், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் -x ஈக்குவல் டு -tan இன்வெர்ஸ் எக்ஸ், கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் -x ஈக்குவல் டு -கொசிகன் இன்வெர்ஸ். இது மூணும் ஜஸ்ட் டைரக்ட் மைனஸ் தான். ஸோ இது ரெண்டுத்துக்கு மட்டும் என்ன வரும், π - கொசிகன் இன்வெர்ஸ், π - சீக்கன் இன்வெர்ஸ் இன்கேஸ் காஸ்க்கோ இதுக்கும் மைனஸ் இருந்தால். அப்போ காட் இது வரைக்கும் நம்ம π - θன்லாம் பார்க்கலையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா காட்டை வந்து நம்ம எப்படி எழுதலாம், காஸ் பை சைன் அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ காஸ் பை சைன்னு வருமா. ஸோ அப்போ காஸ் வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது, π - θ. ஸோ அதனால் இதுவுமே வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னா
பை மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். பட் இதெல்லாம் ரேர் கேஸ் தான். ஃபஸ்ட்டு 2 அண்ட் காசு இந்த 3 தான் நம்ம மெயினாக இந்த ஐடென்டிட்டிஸில் யூஸ் பண்ணுற விஷயம். தென் கோஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ இது என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணுவோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் π/2. ஸோ நிறைய ப்ராப்ளமில் யூஸ் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி கூட இதை நான் பேசிக்காக ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸில் போடுறப்ப யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, பட் இங்கே தான் அதை நம்ம டிஃபைனே பண்ணுறோம். ஓகே, தென் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் அகைன் π/2. கொசிகன் ப்ளஸ் சீக்கன் இஸ் ஆல்சோ π/2. நமக்கு தெரியும்ல எது சைனும் காசும் ரிலேட்டட், அதோட ஆன்சர் π/2. டேனும் காட்டும் ரிலேட்டட், ஏன்னா டேனோட ரெசிப்ரோக்கல் தான் இது. ஸோ அதோட ஆன்சர் π/2. கொசிகனும் சீக்கனும் ரிலேட்டட், அதோட ஆன்சர் பை/2. அவ்வளோதான் முடிஞ்சு. தட் இஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து இது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு இருந்ததுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஃபார் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ப்ளஸுக்கு பதில் இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸுக்கு பதில் மைனஸ், மற்றபடி எல்லாமே சேம். அப்போ ஒரு ஃபார்முலாவை படிச்சுட்டா போதும், we may write this. சிமிலர்லி காசுக்கும் அதே தான். பட் நம்ம காசோட ஐடென்டிட்டி தெரியும்ல, இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ், அதே கான்செப்ட் தான். ஸோ அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் ரூட் ஆஃப் 1 minus x square into root of 1 minus y square. இதோட ப்ரூஃப்லாம் இருக்குது, நமக்கு ப்ரூஃப்லாம் வேணாம், ஜஸ்ட் ஐடென்டிட்டி இஸ் எனஃப். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இருந்ததுன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் திஸ் சேம் திங். பட் இந்த ரெண்டு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டினில் இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். tan inverse of x plus tan inverse of y இருக்குன்னா tan inverse of x plus y divided by 1 minus xy. tan inverse of x minus tan inverse of y இருக்குன்னா tan inverse of x minus y. அதாவது இங்கே ப்ளஸ் இருந்தால் நியூமரேட்டரில் ப்ளஸ், டினாமினேட்டரில் மைனஸ். இங்கே மைனஸ் இருந்தால் நியூமரேட்டரில் மைனஸ், டினாமினேட்டரில் ப்ளஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது ரெண்டும். ஏன்னா நிறைய ப்ராப்ளம், ஸோ நிறைய ப்ராப்ளம்க்கு நம்ம இதை தான் போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 7 என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டி 7 அகெயின் tan இன்வர்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ ப்ராப்பர்ட்டி 7 இஸ் நத்திங் பட் 2 times tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2x by 1 minus x square யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபார்முலாவை. அண்ட் தென் 2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 minus x square இதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க, பட் இதை நம்ம யூஸ் பண்ணலை மேக்ஸிமம். இந்த ரெண்டு வந்து நம்ம ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் tan inverse of 2x by 1 minus x square. So 2 tan inverse of x equal to cos inverse of 1 minus x square by 1 plus x square. So 2 tan inverse of x is sin inverse of 2x by 1 plus x square. So this is the property 7. So in the first ரெண்டு important questions la use பண்ணுவோம். Then property 8 is nothing but sin inverse of 2x into root of 1 minus x square is 2 sin inverse of x. அதே மாதிரி sin inverse of 2x into 1 minus x square நான் 2 cos inverse of x னு எழுதலாம். ஓகே, ஸோ பட் இதெல்லாம் கொஞ்சம் ரேர் கேஸ் தான். பட் எனிவேஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 2 sin inverse of x we may write like this. Sin inverse of 2x into root of 1 minus x square. 2 cos inverse of x is this. Because நம்ம இது எப்படி அப்படின்னா ஆல்ரெடி இங்கே நம்ம ஒரு ஃபார்முலா எழுதியிருப்போமா, sin inverse of x plus sin inverse of y. இதில் ரெண்டுத்துக்குமே xன்னு போட்டால் என்ன ஆகும், அதுதான் அந்த ஃபார்முலா நம்ம கீழே வச்சிருக்கிறது. ஓகே, ஸோ தட் இஸ் தட் ஃபார்முலா. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸாக அந்த ஃபார்முலா வச்சு நம்ம இதே ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த 8th ஒன். ஓகே, தென் 9th ஒன் என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸில் எழுதணும் அப்படின்னா cos inverse of root of 1 minus x square. So that is the sin inverse of x ஓட identity. And your x lies in between 0 and 1. Okay, so ஏன்னா இந்த வேல்யூ வந்து cannot be a negative value ரூட்டில் இருக்கிறதுனால. அதே மாதிரி sin inverse of x நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா minus of cos inverse of root of 1 minus x square இப்படியும் எழுதலாம். டிபெண்டிங் ஆன் ப்ராப்ளம் தான். ஸோ நமக்கு தேவையான ப்ராப்ளம்ஸ் இன்கேஸ் ஒரு சில ப்ராப்ளமில் நமக்கு இந்த ஐடென்டிட்டி தேவைப்படும், ஒரு சில இதில் நமக்கு இந்த ஐடென்டிட்டி தேவைப்படும். அப்போ நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் sin inverse of x equal to tan inverse of x by root of 1 minus x square இப்படியும் நம்ம எழுதலாம். sin inverse மட்டும் தான் இந்த 3 விதமான எழுதலாம். அதே மாதிரி cos inverse ஒரு 2 எழுதலாம், tan inverse 3 ஐடென்டிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் sin inverse in terms of cos inverse and minus of cos inverseலையும் எழுதலாம். அண்டு tan inverse of x by root of 1 minus x square இப்படியும் எழுதலாம். cos inverse of x equal to sin inverse of root of 1 minus x square. ஸோ இதே மாதிரி தான் cos inverseயும் நான் எழுதலாம். சிமிலர்லி cos inverse of x வந்து pi minus sin inverse of root of 1 minus x square இப்படியும் நம்ம எழுதலாம். and then tan inverse of x sin inverse of x by root of 1 minus x square
as well as cos inverse of root of 1 plus x square எப்படி வேணா எழுதலாம். ஆக்சுவலி இது நம்ம அந்த பைத்தாகரஸ் தியரம் வச்சு சால்வ் பண்ணியிருப்போமா, ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் அட்ஜசன்ட். ஸோ அதை வச்சு டெவலப் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு நாட் தட் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ட், பட் இந்த கான்செப்டும் நமக்கு முக்கியம். ஓகே, அந்த பைத்தாகரஸ் தியரமோட அந்த இதை வச்சு தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, தென் லாஸ்ட் ஒன் 10th ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா 3 sin inverse of x is sin inverse of 3x minus 4x cube. Similarly 3 cos inverse of x is cos inverse of 4x cube minus 3x. Actually நமக்கு sin cube x cos cube x ஓட ஃபார்முலாலாம் தெரியுமா, அதிலிருந்து டெவலப் ஆகிறது தான் இது. ஸோ இப்போ sin cube x ஓட ஃபார்முலா என்ன, 3 sin x minus sin 3x. So right, so 3 sin x minus sin 3x divided by 4. ரைட், ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் அந்த 3 4 sin 3x எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கு பாருங்கள். ஸோ அப்போ 3 sin inverse of x எனக்கு வேணும். ஸோ இந்த இடத்துல எல்லாத்துக்கும் இன்வெர்ஸாக மாற்றிட்டு இது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ இந்த 4 இங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ 4 sin cube அதுதான் 4x cube அப்படின்னு எழுதியிருக்கோம் நம்ம. இது இங்கே வந்ததுன்னா ப்ளஸ் 3 sin x, அதனால் ப்ளஸ் எக்ஸ் 3x அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ 3x minus 4x cube sin inverse of. ஸோ தட் இஸ் திஸ் ஐடென்டிட்டி விச் இஸ் பேஸ்ட் ஆன் sin cube x. அதே மாதிரி cos cube x ஓட ஃபார்முலா நமக்கு என்ன, இன்ஸ்டெட் ஆஃப் சைனு நம்ம என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் சைன் இருக்கோ அங்கெல்லாம் காசு மாற்றணும், இங்கே ப்ளஸ் ஆகணும். தட் இஸ் காஸ் கியூப் எக்ஸ். அதே விஷயத்துலேருந்து இங்கே வரும். ஸோ அப்போ இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க, பிகாஸ் ஆஃப் தட் சைன் ப்ளஸ் மைனஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்க 10 ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயம் பேசினா, இந்த டேனை பேஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி இந்த டேனில் இருக்கிறது அண்ட் இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இது. ஓகே, ஆஸ் வெல் அஸ் இந்த ஐடென்டிட்டிஸ், அப்புறம் இந்த ரிஃப்ளெக்ஷன் ரெசிப்ரோக்கல் ஐடென்டிட்டி, இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே தேவை நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸை சால்வ் பண்ணுறதுக்கு அண்ட் இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு இந்த எக்ஸசைஸை சால்வ் பண்ணுறதுக்கு இருக்க பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணுவோம் அண்ட் தென் வில் கோ ஃபார் எக்ஸசைஸ் கொஸ்டின். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you, we'll see in the next video. நம்ம எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்கோங்க அண்ட் எதை எப்போ யூஸ் பண்ணணுங்கிற ஐடியாவும் நம்மளுக்கு வரணும். ஓகே, ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப பார்ப்போம். ரைட், தேங்க்யூ, வில் see in the next video. Thank you.